ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது கோகுல் இந்தி அகாடமி. சபா இந்தியில் ராஷ்டிர பாஷாவில் कर्मवीर कामराज அதுதான் பார்க்குறோம். कामराज पाठ का सारांश लिखिए. कामराज का जन्म 15 जुलाई 1903 में तमिलनाडु के विरुदनगर शहर में हुआ. காமராஜர் ஜன்ம பிறப்பு எங்கே? 15 ஜூலை மாதம் 1903 தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகர் ஷகரில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் வே 6 साल के लड़के थे. அப்பொழுது அவர் 6 வயது சிறுவனாக இருந்தார். தப் உன்கே பிதா கி மிருத்யு ஹோ கயி. அப்பொழுது அவருடைய தந்தை இறப்பு ஏற்பட்டது. 6 வயது சிறுவனாக காமராஜர் இருக்கும் பொழுது தந்தை இறந்து விட்டார். तो बालक कामराज को स्कूल की शिक्षा छोड़कर घर संभालना पड़ा. சிறு வயது பிள்ளையாக இருந்த காமராஜர் ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு ஸ்கூல் கி சிக்ஷா சோடுகர் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு கர் சம்பால்னா வீடை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அப்பா இருந்ததால் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போய் வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாருன்றது தான் அதுக்கு அர்த்தம். உன்ஹே அப்பனே மாமா கி தூக்கான் பர், அவர் தன்னுடைய மாமாவுடைய கடையில், தூக்கான் கடையில் சேல்ஸ்மேன் விற்பனையாளராக, விக்ரேதா கா காம் கர்னா படா, சேல்ஸ்மேனாக மாமாவுடைய கடையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உஸ் சமய் ஆசாதி கா தேஷ்வியாபி ஆந்தோலன் ஜோர் பர் தா. அந்த சமயத்தில் நாடு முழுவதும் தேசிய விடுதலை இயக்கம் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது. விடுதலை போராட்டங்களை, ஆசாதி விடுதலை போராட்ட இயக்கம், தேசிய விடுதலை போராட்ட இயக்கம் பல போராட்டங்களை ஜோர்ஸே சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தது. तो कामराज अपना कामकाज छोड़कर देशव्यापी आंदोलन में शामिल हुए. நம்ம காமராஜரும் தன்னுடைய வேலையை விட்டுட்டார். காம்னா வேலை, சோடுக்கர்னா வேலையை விட்டுட்டு தேஷ்வியாபி ஆந்தோலன்மே, அதாவது தேசிய விடுதலை இயக்கத்தில் ஷாமில் அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டாரு, சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜனே தேஷ்கி சேவாக்கர், காமராஜர் தேஷ்கி சேவா கர்னே கேலியே, தேசத்துக்கு மட்டுமே சேவை செய்யணும், நாட்டுக்கு மட்டுமே நம்ம உழைக்கணும் அப்படின்றதுக்காக அப்பனா சம்சாரிக் ஜீவன், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டார். கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்துட்டார். வே நிஷ்டவான் சேவக்தே, அவர் தன்னையே அர்ப்பணிப்புள்ள ஒரு தொண்டன். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு அர்ப்பணிப்போடு நடந்துக்குவார், எதுவுமே தன்னையே அர்ப்பணிச்சிடுவார். அதனால் முழு ஈடுபாடு கொண்ட ஒரு இளைஞனாக இருந்தார். आपने महात्मा गांधी के असहयोग आंदोलन में एक साधारण स्वयं सेवक के रूप में भाग लिया. காந்திஜி நடத்தின நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார்னா ஒரு தன்னார்வல தொண்டராக கலந்துக்கிட்டார். அவர் ராஷ்டிரக்கே சஃபல் நேதா ஹுயே, அதுக்கப்புறம் அவர் ஒரு தேசத்தின் வெற்றி பெற்ற தலைவராக நம்ம தமிழ்நாட்டுக்கு மாறினார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. सन 1925 1925 में வைக்கமில் அச்சுதோத்தார் தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் ஆந்தோலன் மே ஆப் அக்ரணி ரகே. நம்ம காமராஜர் வைக்கமில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் முன்னணியில் நின்றார், முன் வரிசையில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு காந்திஜிக்கே நமக் சத்தியாகிரகமே பாக் லேக்கர், காந்திஜியோடைய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். காராவாஸ் கா தண்டு போகா, ஜெயிலுக்கு சென்று தண்டனையும் அனுபவித்தார். அந்த உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போய் ஜெயில் தண்டனையும் போகா அப்படின்னு அனுபவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. सन 1935 में 1935 में आप कांग्रेस के सचिव पद के लिए मनोनीत हुए. சச்சிவ், அதாவது அவர் பொதுக்குழு தலைவராகவும் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பொதுக்குழு தலைவராக பரிந்துரைக்கப்படுகிறார். நம்ம காமராஜர் மானிய ஹுயேனா பரிந்துரைக்கப்படுகிறார். ஒரு நன்னடத்தை, அவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு இவர் பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. माननीय हुए. मद्रास विधानसभा
चुनाव में சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷனில் ஆப் விருதுநகர் க்ஷேத்திரக்கே சுனே கயே. விருதுநகர் க்ஷேத்திரம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் உறுப்பினராக. सन 1940 में आप 1940 में आप तमिलनाडु कांग्रेसुடைய அத்தியக்ஷ பனே. காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். सन 1954 में காமராஜ் முக்கிய மந்திரி பனே. அதுக்கப்புறம் 1954 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுல காமராஜ் முக்கிய மந்திரி முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஆப் முக்கிய மந்திரி கே பத் பர். நம்ம காமராஜர் முக்கிய மந்திரி பதவியில் தீர்க்ககால் ரகே, நீண்ட காலம் பதவியில் இருக்கிறார். अपने சேவா கால் में தன்னுடைய சேவை காலத்தில் காமராஜ் ने தமிழ்நாடு की उन्नति के लिए, தமிழ்நாடுடைய முன்னேற்றத்துக்காக, தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக அநேக யோஜனாயே பனாயி, நிறைய யோஜனைகளை ஏற்படுத்துகிறாரு, நிறைய திட்டங்களை உருவாக்குறாரு. आपने गांवों के लिए, கிராமங்களுக்கு, பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற கிராமங்களுக்கு பிஜிலி கி சுவிதா, கரண்ட் வசதி, மின்சார வசதியை கராயி ஏற்படுத்தினார். கை நயே குட்டீர் உத்தியோகம், சிறு சிறு குடிசை தொழில்களை உருவாக்கினார். தத்தா மேலும் படே கல் கார்கானோ கி, பழைய தொழில் நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் ஸ்தாபனா கராயி உருவாக்கினார். தமிழ்நாடு பர் கேத்தி பாரி, தமிழ்நாடு முழுவதும் கேத்தி பாரி நிலம், விவசாயத்தை கேத்தி பாரிக்கு விருத்தி கேலியே, விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கை பாந்து பன்வாயே, நிறைய பாலங்களை, நிறைய அணைகளை கட்டினார். और हाई स्कूल तक निःशुल्क शिक्षा देने की व्यवस्था की. பள்ளி இறுதி படிப்பு வரை, 10ஆம் வகுப்பு வரை, ஹைஸ்கூல் வரைக்கும் நிகஷுல்க்னா ஃபீஸ், நிகஷுல்க்னா வித்தவுட் ஃபீஸ், கட்டணமில்லாத கல்வி, நிகஷுல்க் சிக்ஷா, கட்டணமில்லாத கல்வியை கொண்டு வந்தார். தேனேக்கி வேவஸ்தாக்கி, கட்டணமில்லாத கல்வியை கொண்டு வந்தார். அனைவரும் கற்க வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக கட்டணமில்லாத கல்வியை கொண்டு வந்தார். பாத்மே, இதன் பிறகு ஆப் காங்கிரஸ் மகாசபா கே அத்தியக்ஷ பி ரஹே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாநில தலைவராக, காங்கிரஸுடைய பொதுக்குழு தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காமராஜ் பாரத் கே 80%, காமராஜ் நம்ம பாரத நாட்டில் இருக்கிற 80%, 80 பிரதிஷத்னா பர்சன்டேஜ், 80%, 80% கிராமீண் ஜனதா, கிராமிய மக்களை முன்னிலைப்படுத்தினார். கிராமீண் ஜனதா கா பிரதிநிதித்துவ கர்த்தே தே, பிரதிநிதித்துவப்படுத்தினார். ஆப்கா ஜீவன், அவருடைய வாழ்க்கை நயி பீடிக்கே, புதிய இளைஞர்களுக்கு, புதிய இளைய தலைமுறைகளுக்கு, ஆதர்ஷக அப்பனா ஆப்கா ஜீவன், காமராஜருடைய வாழ்க்கை நயி பீடிக்கேலியே, புதிய இளைஞர்களுக்கு, புதிய தலைமுறையினருக்கு, ஆதர்ஷக ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தது அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அற்புதமான பாடம், நம்ம காமராஜரை பற்றினது. இது கோகுல் இந்தியா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா பாருங்கள், படித்து பாருங்கள், புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.